ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸும் கடாய் வெஜிடபிள்ஸும் தான் பண்ணுறேன். வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கோஸு, கேரட்டு, குடமிளகா எல்லாம் நறுக்கி வச்சுட்டேன், வெங்காயம் எல்லாம். இது கடாய் வெஜிடபிள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரு, குடமிளகா, உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட் எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சமையல் ரெடி பண்ண வேண்டியது தான். இந்த கடாய் வெஜிடபிள்ஸுக்கு முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, தக்காளியை நம்ம வேக வச்சு தோல் எடுத்துட்டு தான் அடிச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம அதை வேக வச்சிடலாம். வேகட்டும். இப்போ தக்காளி எல்லாம் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளேயும் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா ஒரு 3 தடவை கழுவிட்டு வச்சுட்டேன். இது நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். அதுக்குள்ளேயும் இங்கே தக்காளி வெந்துருச்சு பாருங்க, தோலெல்லாம் எடுத்துட்டு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை ஒழிச்சிட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துக்குவோம். மிக்சியில் இதை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கருப்பாக இருக்குல்ல, இந்த கொண்டை இதை எடுத்துடணும். எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்குவோம். நம்ம தக்காளி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு தனியா, கிராம்பு, பட்டை, 3 ஏலக்காய், முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு இதை முதல்ல ஆற வச்சுருவோம். சாதம் வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன் இப்போ இந்த எண்ணெய் ஊற்றுறேன்னா, இது அப்போ தான் இந்த ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதுக்காக ஊற்றிட்டுறேன். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு, இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கடாய் வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வெந்துட்டுருக்கு. இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம அடித்து வச்ச தக்காளியை சேர்த்துக்குவோம். இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ ரைஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை கவுத்து விட்டுறலாம். நம்ம ஆற வச்சுருந்த இந்த மல்லி, முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், இது தனி மிளகாய் தூள். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண இந்த தூளையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம வேக வச்ச காய்கறியெல்லாம் சேர்த்துக்க வேண்டியதான். இதில் மூடி போட்டுக்கலாம். நல்லா அது கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். நான் காய் வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றலை, ஏன்னா எப்போவுமே அதோட சத்து போயிடும். ஸோ அதனால் அந்த காய் வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த வேக வச்ச ரைஸை இதில் கொட்டிக்கலாம். கொட்டி ஆற வச்சுக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இதில் ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறேன். என்னன்னு சொல்லுங்கள்? என்ன சேர்க்க போகிறேன்? பட்டர். இதில் ஒரு 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு
இந்த பட்டர் சேர்ப்போம். இந்த பட்டரை சேர்த்து இந்த கிரேவி நல்லா குக் ஆகி அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதை நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன். அந்த பொடியான இருக்குன்னு ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்துக்கிறேன். இந்த கேரட் சேர்த்துக்கலாம். கடாய் வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்க வேண்டியதுதான். இதில் குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் கோஸு சேர்த்துக்கிறேன். இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்கு. இதில் வந்து நான் சோயா சாஸ் ஊற்றிடுறேன். ஒரு லெமன் ஊற்றிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவேன். இந்த ரைஸை சேர்த்துக்கலாம். இதில் இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுருவோம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை தூவிட்டு இறக்க வேண்டியதுதான். எங்கள் வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மீனு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.